நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம புவனேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சீனுவோட கடைய வந்து கொளுத்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம மாயா வந்து புவனேஸ்வரிய அதிரடியா வெளுத்து வாங்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து தனா வந்து ரொம்ப கவலையில இருக்காங்க. அப்பா சாப்பிட்டாரா என்னன்னு தெரியலையே! உடனடியா வந்து அம்மா கால் பண்ணி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிக்கு வந்து கால் பண்ற மாரி தான் காட்டுறாங்க. ஜானகி வந்து ஃபோன் எடுத்துட்டு சொல்லு தனா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அம்மா அப்பா என்னம்மா பண்றாரு? சாப்பிட்டாரா? அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே அங்கனக்குள்ள வந்து ஜானகி வந்து சொல்றாங்க. இல்லடி உங்க அப்பா வந்து சாப்பிடவே இல்ல. அவரு வந்து உன்னையவே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அம்மா அப்பாவ பார்த்துக்கோங்கம்மா. அப்பா என்னைய ரொம்ப நம்புனாரு. கடைசியில வந்து இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே கவலையா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏய் நீ எதுக்குடி இப்படி ஃபீல் பண்ற? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரு வந்து போக போக சரியாயிருவாரு. நீ எடுத்த முடிவு தான் சரின்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரிய வரும். நீ உடம்ப பார்த்துக்கோ. எதுனாலும் வந்து எனக்கு கால் பண்ணு. அம்மா உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரிம்மா அம்மா அப்பாவ பார்த்துக்கோங்க. நான் எதுனாலும் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தனம் வந்து ஃபோன வச்சுடுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்துட்டா புவனேஸ்வரி வந்து ஆள வச்சு சீனுவோட பொருளெல்லாம் இருக்கும்ல, அதாவது துணிமணி எல்லாம் இருக்கும்ல, அந்த குடோன்ல வந்து தீய வச்சு விடுற மாரி தான் காட்டுறாங்க. உடனே பக்கத்துல வந்து "என்னடா ஒரே தீயா இருக்கு, புகையா வந்துகிட்டு இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து அத வந்து அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனடியா வந்து அங்கனக்குள்ள சீனு, அதுக்கடுத்து நம்ம மாயா 2 பேருக்குமே கால் பண்ணி சொல்லிடுறாங்க. "உங்களோட குடோன்ல வந்து தீ எரிஞ்சுகிட்டு இருக்கு. உடனே வாங்க" அப்படின்னு சொன்ன உடனேயும் பதறி அடிச்சு சீனு வந்து வேகமா ஓடி வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே மாயாவும் எதுக்கு சீனு வந்து இப்படி ஓடி போய்க்கிட்டு இருக்கான்? என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதறி அடிச்சு பின்னாடியே வர்ற மாரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா மக்கள்லாம் வந்து தண்ணி எடுத்து ஊத்துறாங்க, மண்ணெல்லாம் அள்ளி போடுறாங்க. கடைசியில பார்த்தா தீய வந்து அணைக்கவே முடியல. அந்த இடத்துல வந்து தீ வந்து ரொம்ப அதிகமா எரிய ஆரம்பிச்சுருது. சீனு வந்து அப்போ வராங்க. "ஐயோ! என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வேற வந்து அத பூட்டு போட்டு போயிட்டாங்க. உள்ள வந்து தீய வச்சுட்டு குடோனுக்கு வெளியில வந்து பூட்ட வேற போட்டு போயிட்டாங்க. பூட்ட உடைச்சிட்டு நம்ம சீனு வந்து உள்ள போறாங்க. பார்த்தா அங்க குடோனே வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு. பின்னாடியே மாயா வந்துடுறாங்க. சீனு எதுக்கு இப்படி பதறி ஓடிக்கிட்டு இருக்கான்? என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே வந்துடுறாங்க. சீனு வந்து களத்துல இறங்கி தீயெல்லாம் அணைக்க போறாங்க. இதுக்கு மேல அமைதியா இருந்தா சரிப்பட்டு வராது. நம்மளோட முதல் அத்தனையும் வந்து வீணா போய்க்கிட்டு இருக்கு. எரிஞ்சு மண்ணாகிக்கிட்டு இருக்கு. இத அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாங்க. மாயா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. தீ வந்து அளவுக்கு அதிகமா வந்து எரிய ஆரம்பிச்சிருது. இனிமே வந்து அமத்தணும்னு சொல்லிட்டு யார் உள்ள போனாலும் அவங்களால வந்து வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. "ஏய் சீனு எங்க போற?" அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டுறாங்க. "என்ன மாயா சொல்லிக்கிட்டு இருக்க? அங்க பாரு நம்ம குடோனே வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் அமத்தாம எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? என்னை விடு நான் போய் தீ அமத்தணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் சீனு போகாத நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு இழுக்காங்க. "உனக்கு என்ன பைத்தியமா? அங்க பாரு என்னோட காசெல்லாம் வந்து கரியாகிக்கிட்டு இருக்கு. அத நான் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? நான் போய் வந்து அத அமத்தியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. "ஏய் உள்ள போகாதன்னு சொல்றேன்ல. அங்க பாரு எல்லாமே எரிஞ்சிருச்சு. கடைசி கட்டத்துக்கு இருக்கு. இப்ப நீ போனேன்னு வச்சுக்கோவேன் பொருளையும் காப்பாத்த முடியாது. உனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அதனால வந்து தயவுசெய்து வெளியில வா. நம்ம ஏதாவது வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருந்தா ஏதாவது வந்து நம்ம கடைக்கு ஏதாவது பேர சொல்லி நம்ம வந்து காச வாங்குவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இழுத்துட்டு வந்துடுறாங்க. வெளியில உட்காந்து சீனு வந்து கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க குடோன் வந்து எரிஞ்சத பார்த்துட்டு நம்ம மாயா வந்து ஆறுதல் சொல்றாங்க. "சீனு அழுகாத அழுகாத" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன மாயா சொல்லிக்கிட்டு இருக்க? கடையே எரிஞ்சு போச்சு. இன்னும் அழுகாதன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எனக்கு என்னமோ வந்து இது யாரோ சூழ்ச்சி பண்ணுதான் நம்ம கடை மேல வந்து தீய வச்சிருக்காங்க. இங்க வந்து தீ பொருத்துறதுக்கான பொருள் எதுவுமே கிடையாது. வெறும் துணி மட்டும் தான் இருந்துச்சு. துணி எப்படி தன்னால வந்து தீ எரியும்? எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வந்து யாரோ இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த புவனேஸ்வரியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னம்மாய்யா சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமா நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே எதிரி இந்த ஊருக்குள்ள புவனேஸ்வரி தான். அத தவிர வேற யாருமே இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த புவனேஸ்வரிய சும்மா விட்டது தான் இப்படி ஆயிப்போச்சு. இனிமே வந்து அந்த புவனேஸ்வரிக்கு வந்து தக்க பதிலடி நம்ம குடுத்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. "நீ சொல்றதெல்லாம் உண்மையா? புவனேஸ்வரி தான் இப்படிலாம் பண்ணாளா?" அப்படிங்கிற மாரி வந்து சீனு வந்து கேட்காங்க. "வேற யார் பண்ணியிருப்பா சீனு? நீயே யோசிச்சு பாரு. நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே எதிரி அவ தானே. அவ தானே பண்ணியிருக்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்மகிட்ட அவ வசமா மாட்ட தான் போறா. ஃபர்ஸ்ட்டு போய் இதுக்கு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு, அதுக்கடுத்து நம்ம ஆக வேண்டியத பார்ப்போம். அழுது அழுது ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. வா கிளம்புவோம்ன்னு சொல்லிட்டு, சீனு, மாயா 2 பேருமே ஜோடியா வர்ற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.